அப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எம்ஜிஆருக்கு கூட நீங்க வந்து மாலை போடல. நீங்க வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து திருச்சியில வந்து எம்ஜிஆர் சிலைக்கு நீங்க மாலை போட்டு நீங்க மரியாதை செலுத்தி நீங்க அப்போ போய் நீங்க பிரச்சாரத்தை தொடங்குனீங்க. ஆனா அந்த முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் பெரியார் திடலுக்கு போனீங்க. அதுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சீங்க. எம்ஜிஆர் எங்க போய் நீங்க பாத்தீங்க? நீங்க எம்ஜிஆர் எங்க போய் பாத்தீங்க? பார்க்கல. அப்படின்னு இருக்கும்போது முதலமைச்சர் நேரா போய் செகண்ட் ஃபேக்ஷன் தான் பார்த்தாங்களே தவிர ஐயா எடப்பாடியாரை பார்க்கல. அப்ப தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை அசிங்கப்படுத்தணும்னே நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இந்த டீமுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க அது ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அசிங்கமா அது தோல்வி அடையும். அது பின்னாடி யார் ஹேண்டில் பண்றாங்களோ அது அசிங்கமா தோல்வி அடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒருவர். இப்பவும் நான் சொல்றேன், விவசாயிகளோடையும் இளைஞர்களோடையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல ஆளா இருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஐயா எடப்பாடியார். அந்த ஹீரோ நான் ரொம்ப மதிக்கக்கூடியவ. இவங்களும் நான் அதே தான் சொல்றேன், எனக்கு இவங்களும் வேற அவங்களும் வேறன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே சகோதரர்கள். இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி தான். வெளிப்படையா சண்டை போடாதீங்க. எதா இருந்தாலும் உள்ள உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதோட ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது நான் அடிச்சு ஆணித்தனமா சொல்லுவேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.